இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிரதமரின் அதிகாரப்பூர்வ பிரிட்டன் பயணம், வியூக கூட்டாண்மை மேம்பாட்டின் விவாதம். பிரிட்டனுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது சகாவான கீர் ஸ்மார்ட்டரை புதன்கிழமை சந்தித்தார். அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய ஒரு வியூக கூட்டாண்மையை மேம்படுத்துவதில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் குறித்து அவ்விரு தலைவர்களும் விவாதித்தனர். நிச்சயமாக பொருளாதாரத்தில் அடித்தளம் மற்றும் கவனம் செலுத்தப்படும். அதேபோல் பாதுகாப்பு மற்றும் கல்வியிலும் என்று ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். புதன்கிழமை லண்டன் அவுனிங் ஸ்ட்ரீட்டில் உள்ள பிரிட்டன் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்புக்கு பிறகு அன்வார் அவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பான ஒத்துழைப்பை உடனடியாக உருவாக்க மலேசிய அமைச்சரவையும் பிரிட்டன் அதிகாரிகளும் இணைந்து ஒரு குழு உருவாக்கப்படும் என்று அன்வார் விவரித்தார். இது மட்டும் மலேசியா மட்டுமல்லாமல் ஆசியானுக்கும் நன்மை பயக்கும் என்று அவர் கூறினார். சந்திப்பின் போது ஸ்மார்ட்டரை மலேசியாவிற்கு வருகை தருமாறும் அன்வார் அழைப்பு விடுத்துள்ளார். 1MDB எனது குழந்தையாக சித்தரிக்காதீர்கள், அரசு தரப்புக்கு நஜீப் வலியுறுத்து. 1MDBயை தனது குழந்தையாக சித்தரிக்கவோ அல்லது நாட்டின் முக்கிய முதலீட்டு நிறுவனமான அதனை தாம் தொடங்கியதாக அரசு தரப்பு கூறி வருவது குறித்து ஸ்ரீ நஜீப் ரசாக் நேற்று கேள்வி எழுப்பியுள்ளார். 1MDB முதலில் தெலங்கானா முதலீட்டு வாரியம் நிறுவனமாக இருந்தது. 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி அதனை கூட்டரசு அரசாங்கம் கையகப்படுத்தியது என்பதை தாம் ஏற்கனவே பலமுறை கூறி வந்துள்ளதை முன்னாள் பிரதமருமான நஜீப் சுட்டிக்காட்டினார். அந்த நிறுவனத்தை தொடங்கியது தனது திட்டம் அல்ல, நாட்டிற்கு முதலீட்டை தேடும் நிறுவனமாக தாம் அதனை மாற்றி உள்ளதாகவும், எனவே 1MDBயை எனது குழந்தை என தொடர்பு படுத்தும் அரசு தரப்பின் நடவடிக்கையை தாம் கடுமையாக ஆட்சேபிப்பதாக நஜீப் தெரிவித்தார். 1MDB தொடங்கப்பட்டதற்கு தாம் பொறுப்பு அல்ல என நீதிபதி டாக்டர் காலின் லாரன்ஸ் ஷேக்வாரா முன்னிலையில் நடைபெற்று வரும் 1MDB வழக்கு விசாரணையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் முகமது முஸ்தபா பி குன்யாலம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது நஜீப் குறிப்பிட்டார். இந்த வழக்கு விசாரணை இன்று மீண்டும் தொடரும். முதலாம் ஆண்டு மாணவர்களிடையே முதன்மை சுகாதார பிரச்சினை பார்வை திறன் குறைபாடாகும். மலேசியாவில் குறிப்பாக புத்ரஜயா கூட்டரசு பிரதேசத்தில் உள்ள முதலாம் ஆண்டு மாணவர்களிடையே நிலவும் சுகாதார பிரச்சினைகளில் முதன்மையானது பார்வை திறன் குறைபாடாகும். புத்ரஜயாவில் உள்ள முதலாம் ஆண்டு மாணவர்களில் 215 பேருக்கு பார்வை திறன் குறைபாடு இருப்பதாக கூறிய சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிப்லி அகமது 2023ஆம் ஆண்டில் அந்த எண்ணிக்கை 239 பேராக இருந்ததாக சுட்டிக்காட்டினார். சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள பள்ளி சுகாதார குழுவின் சோதனையின் வழியாக மாணவர்களின் பார்வை திறன் பிரச்சினைகளை அமைச்சு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக டாக்டர் சுல்கிப்லி தெரிவித்தார். அதோடு மேலும் 5 விழுக்காட்டிற்கும் அதிகமான பார்வை திறன் குறைபாட்டை கண்டறிவதற்கான இலக்கையும் அமைச்சு நிர்ணயித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பார்வை திறன் குறைபாடு உள்ள மாணவர்களை ஆசிரியர்கள் முன்வரிசையில் அமரும்படி கூறினாலும் அந்நடவடிக்கை தற்காலிகமான ஒன்று என்றும் அவர் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிளில் போதைப் பொருள், சிங்கப்பூர் எல்லையில் கைதான மலேசிய ஆடவர். போதைப் பொருட்களை கடத்தி சென்ற மலேசிய ஆடவர் ஒருவர் சிங்கப்பூர் உட்லாண்ட்ஸில் கைதாகியுள்ளார். அவரிடம் இருந்து 4.6 கிலோகிராம் எடையிலான கஞ்சாவும் 500 கிராம் மீதாபெத்தமைன் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டன. அந்த மலேசிய சிங்கப்பூர் எல்லையில் சந்தேகத்திற்குரிய வகையில் காணப்பட்ட 21 வயது மோட்டார் சைக்கிளோட்டியை சோதனை செய்த போது விஷயம் வெளிச்சத்திற்கு வந்தது. மோட்டார் சைக்கிளில் முன்பக்கம் வைக்கப்பட்டிருந்த கருப்பு நிற பண்டல் பையில் அவை சிக்கின. அவற்றின் மொத்த மதிப்பு மலேசிய ரிங்கிட்டுக்கு 5,56,385 என சிங்கப்பூர் அதிகாரிகள் கூறினர். சிங்கப்பூர் சட்டத்தின்படி 500 கிராமுக்கும் மேற்பட்ட கஞ்சா அல்லது 250 கிராமுக்கும் மேற்பட்ட மீதாபெத்தமைன் போதைப் பொருட்களை இறக்குமதி அல்லது ஏற்றுமதி செய்வோருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஜோஹர் பாருவில் புஷ்பகோம் பணியாளரை கன்னத்தில் அறைந்த வாடிக்கையாளர், வைரலாகும் வீடியோ. கணினி முறையிலான வாகன பரிசோதனை மையமான புஷ்பகோமின் பணியாளரை வாடிக்கையாளர் கன்னத்தில் அறையும் வீடியோ ஒன்று வைரலாகியுள்ளது. புஷ்பகோமின் ஜோஹர் பாரு கிளையில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது.
பரிசோதனைக்கு அனுப்பிய தனது லாரி தொழில்நுட்ப விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என தெரிவிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்து அந்த ஆடவர் புஷ்பகோம் பணியாளரின் கன்னத்தில் அறைந்தார். மஞ்சள் நிற சட்டை அணிந்திருந்த முதியவரான அந்த வாடிக்கையாளர் முதலில் அப்பணியாளரை அழைத்து ஏதோ ஒரு தாளை நீட்டுவது சிசிடிவி கேமராவில் பதிவில் தெரிகிறது. அது வாகன பரிசோதனையின் முடிவுகள் அடங்கிய தாளாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. கண்ணிமைக்கும் நேரத்தில் பணியாளரின் கன்னத்தில் அம்முதியவர் சட்டென அறைந்ததால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. வைரல் வீடியோ குறித்து போலீஸ் அல்லது புஷ்பகோமோ சார்பில் இன்னும் அறிக்கை ஏதும் வெளியாகவில்லை. கொலநெரூஸ் உணவகத்தில் கார்பன் மோனாக்சைடு வாயு கசிவை சுவாசித்த மூவர் மயங்கினர். கொலநெரூஸ் ரெத்தரான் ஆஸ்டினில் உள்ள துரித உணவகத்தின் 3 ஊழியர்கள் நேற்று காலையில் மயக்கம் அடைந்ததற்கு அங்குள்ள குளிர்சாதன பெட்டியில் கார்பன் மோனாக்சைடு வாயு கசிந்ததே காரணம் என தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட உணவகத்தில் ஆபத்தான ரசாயனம் தொடர்பான சிறப்பு குழு, கெர்தே தீயணைப்பு மீட்பு நிலையம் ஆகியவை மேற்கொண்ட விசாரணையில் இது தெரிய வருகிறது. அந்த நச்சு வாயு கசிவு சுவாசிப்பதில் பிரச்சனையை ஏற்படுத்தும் என குவாலநுரூஸ் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தலைவர் அஸ்மி ஓமர் தெரிவித்தார். இப்போதைக்கு அந்த உணவகம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு இன்னமும் அங்கு பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று காலை 9:30 மணியளவில் நிகழ்ந்த அந்த சம்பவத்தில் 20 வயதுக்குட்பட்ட 3 பெண்கள் மயக்கம் அடைந்ததை தொடர்ந்து கோலத்தரங்கானுவில் உள்ள சுல்தானா நூர் ஜஹீரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்கள் அனைவரின் நிலைமையும் தற்போது சீராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. விண்வெளியில் இணைக்கப்பட்ட செயற்கைக்கோள்கள் வரலாற்று படைத்த இந்தியா. ஸ்பேஸ்எக்ஸ் திட்டத்தின் கீழ் PSLV-C-60 ராக்கெட் மூலம் அனுப்பிய 2 செயற்கைக்கோள்களையும் இந்தியா வெற்றிகரமாக விண்ணில் இணைத்துள்ளது. இந்திய நேரப்படி நேற்று காலை 9 மணிக்கு டார்கெட், சேசர் ஆகிய 2 செயற்கைக்கோள்களும் இணைக்கப்பட்டதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ பெருமையுடன் அறிவித்தது. தலா 220 கிலோ எடை கொண்ட அவ்விரு செயற்கைக்கோள்களும் டிசம்பர் 30ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டன. அவற்றை இணைக்க ஜனவரி முதல் வாரமே முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. எனினும் தொழில்நுட்ப காரணங்களால் ஒரு சில தடவை ஒத்திவைக்கப்பட்டு நேற்று காலை மிகுந்த எச்சரிக்கையோடு இணைக்கப்பட்டது. இதையடுத்து விண்வெளியில் விண்கலன்களை இணைக்கும் டாக்கிங் தொழில்நுட்பத்தை தொட்ட 4வது நாடாக இந்தியா சாதனை படைத்தது. தற்போது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளிடம் மட்டுமே இந்த டாக்கிங் தொழில்நுட்பம் உள்ளது. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் கனவு திட்டத்திற்கு இந்த ஸ்பேஸ்எக்ஸ் டாக்கிங் தொழில்நுட்பம் முன்னோடியாக இருக்கும் என இஸ்ரோ எதிர்பார்க்கிறது. மும்பையை துரத்தும் வழுக்கைத்தலை வைரஸ், பீதியில் கிராம மக்கள். இந்தியா மும்பையில் உள்ள சில கிராமங்களில் வழுக்கைத்தலை வைரஸ் எனும் மர்ம நிகழ்வால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். இந்த 3 நாட்களில் மட்டும் 3 கிராமங்களில் 150க்கும் மேற்பட்டவர்களுக்கு தலைமுடி மோசமாக உதிர்ந்து வழுக்கை தலையாகிவிட்டதாக கூறப்படுகிறது. அவர்களில் பலருக்கு தலையில் அரிப்பு ஏற்பட்டு பின்னர் முடி கொட்ட தொடங்கியது. மோசமாக முடி உதிர்ந்ததால் வெளியில் தலை காட்ட முடியாமல் சங்கோஜப்பட்டு பலர் தலையை மொட்டையடித்துக் கொண்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களின் தலையில் உள்ள தோல், முடி, நகங்கள் ஆகியவற்றின் மாதிரிகள் ஆய்வுக்கூட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் இந்த வழுக்கைத்தலை வைரஸ் பரவல் பூஞ்சை தொற்றாக இருக்க வாய்ப்பில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் உண்மை காரணத்தை கண்டறிய மேற்கொண்ட நுண்ணுயிரியல் சோதனைகளை மேற்கொள்ள வேண்டியிருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் ICMR எனப்படும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மன்றத்தை சேர்ந்த நிபுணர்கள் குழு பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. நீர் ஆதாரங்கள் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் அம்சங்கள் எதுவும் காரணமாக இருக்கலாமா என்ற கோணத்திலும் உள்ளூர் அதிகார தரப்புகள் விசாரித்து வருகின்றன.